Why you are celebrating this day? It's a special day for the cadets. Am I right? In order to cherish ourselves, to perform our duties with discipline. Am I right? So the motto of our National Cadet Corps is to enrich ourselves with what? Duty. Very good. So in order to perform our duties, we have to take the regular practice. What for it is this? Why you are performing the regular practice? In order to make our body fit, right? If only with a fit body you can perform your duties properly. So in every period you are going to learn a new lesson. Am I right? So this will lead you as a good citizen. A good citizen is one who loves his nation. National integrity is more important for each and every citizen. Okay? So, could you be able to understand what I am telling? நம்முடைய தேச ஒற்றுமை நமக்கு மிகவும் தலையாய கடமை இல்லையா? நம்முடைய சகோதரர்களை அத்துணை பேரையும் நாம் நேசிக்க பழகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேசப்பற்று மேலோங்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களுக்கு இத்தகைய பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. அதற்கு மிகவும் முக்கியமானது நம்முடைய உடல் இல்லையா? நம்முடைய உடலை நாம் பேணி காக்க வேண்டும். We have to keep our body fit. எந்த நேரத்திலையும் நாம நம்முடைய சொசைட்டிக்காக உதவ நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த பயிற்சிகள் அனைத்தும் அளிக்கப்படுகின்றன. சரியா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நம்ம கத்துக்க வேண்டியது முக்கியமா நேரம் தவறாமை. have to be punctual. இது நம்ம கத்துக்கிற முக்கியமான ஒரு நல்ல குணம் எது? So punctuality is more important. Then not only that, regularity is more important. You should not be absent for any parent. You should be regular in your parade. In every parade you are going to learn a new thing. Not only your body fitness, you are going to learn என்ன கத்துக்கிறீங்க? நாட்டுப்பற்று, சகோதரத்துவம், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நற்குணம், இது எல்லாத்தையும் நாம பழகிக்கிட்டே வரும். அப்பதான் நம்ம நாளொரு காலத்துல நீங்க தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கையில் ஒப்படைக்கப்படும் பொழுது நல்ல சீரிய வீரர்களாக நீங்கள் திகழ முடியும். சரியா? அதுக்கு நீங்க முதல்ல ரெகுலாரிட்டி, பங்க்சுவாலிட்டி, not only that, uniform should be neat and tidy. எப்பொழுதுமே ஆடை பாதி ஆள் பாதி இல்லையா? உங்களுடைய
பண்ண அத்தனை கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதை குறித்து இருந்தது? எதை வலியுறுத்தியது? என்வாயரன்மெண்ட். வெரி குட். என்வாயரன்மெண்ட் தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். டெல்லியில எல்லாம் பார்த்தீங்கல்ல, நியூஸ் பார்க்குறீங்களா? டெல்லியில என்ன சூழ்நிலை இருக்கு? Air pollution. So, in order to save our earth, we have to keep our environment clean, neat and tidy. சரியா? நம்ம மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போதாது. என்ன செய்யணும்? நம்ம சுற்றியுள்ள என்வாயரன்மெண்ட்டையும் நம்ம எப்படி வச்சுக்கணும்? மிக சுகாதாரமாக பாதுகாக்க வேண்டும். சரியா? ரொம்ப நேரம்